அவள் நாணத்துடன் நடித்து கொண்டே காப்பியை குடிக்க சொன்னாள் அல்லவா? இவனும் பெருமிதப்படுபவன் போல நடித்து கொண்டே காஃபியை எடுத்து உறிஞ்ச தொடங்கினான். இன்னைக்கு லஞ்சுக்கு நீங்க வருவீங்களா? பச்சை பிள்ளை தோற்றுவிடும் அப்படி ஒரு குரலில் அவள் கேட்டாள். இன்னைக்கு நான் லஞ்சுக்கு வரமாட்டேன், கொஞ்சம் அதிகாரம் கலந்தே இவன் சொன்னான். அச்சச்சோ என்று அவளுடைய இதழ்கள் முணுமுணுத்தாலும் கண்களில் லேசான ஒரு ஒளிக்கீற்று மகிழ்ச்சியாய் பரவியதை அவன் கவனிக்க தவறவில்லை. நான் லஞ்சுக்கு வரலைன்னா இவன் ஏன் சந்தோஷப்படுறா? வேலைக்காரிகிட்ட தான் கேட்கணும். காஃபி நல்லா இருக்கு, அதையும் அவகிட்ட தான் சொல்லணும். இவளே காஃபி போட்ட மாதிரி எடுத்துட்டு வந்தா பாரு. காஃபியை விட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், இதுக்காகவே ஒரு செயின் வாங்கி போடணும். என்னங்க ஏதோ யோசனையில் இருக்கீங்க? லஞ்சுக்கு வரலாமான்னு யோசிக்கிறேன். வாங்க, முடிஞ்சா வாங்க, ஆனா வரதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க. இப்பொழுது அவனுடைய சந்தேகம் வலுப்பெற தொடங்கியது. வேலைக்காரிகிட்ட பேசியே ஆகணும். சரிடா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், அப்பதான் நீ தயாராக முடியும். உங்களுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.